Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் பல பஜ்ஜி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் நேந்திர பழத்தில் செய்யலாம். ஒரிஜினல் ரெசிபி அப்படி தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு 100 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி அல்லது தோசை மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி. உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை வேணும்னா 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பஜ்ஜி போடுற அளவுக்கு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வாழைப்பழத்தில் உள்ள தோலெல்லாம் நீக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை ஸ்லைஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழத்தை 2 கட் பண்ணிக்கலாம். சர்க்கிளாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க உங்களோட விருப்பத்துக்கேற்ப. இப்போ 2 கட் பண்ண எல்லா வாழைப்பழத்தையும் நம்ம 4 கட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்லைஸை எடுத்து நம்ம திரும்ப 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாழைப்பழத்தில் 4 பீஸ் கிடச்சிருக்கும். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ 15 நிமிஷம் போல் நம்ம மாவு ஊற வச்சது ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் வாழைப்பழத்தை டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு பீசஸாக உள்ளே சேர்த்துக்கணும். எல்லா பஜ்ஜியையும் நல்லா திருப்பி விட்டு பல பஜ்ஜியை வேக வைங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் உள்ள ஆயிலெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா பல பஜ்ஜியையும் நல்லா டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்டைல் பல பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.